அணைச்சிட்டு நாயை மாலை. What the fuck? But you told me that you came with me like for petrol or like that, no? What that what feels make me feels like something bad. Okay, leave that. Okay, what happened? I also felt that because you didn't get petrol at that time. No, I got that afterwards. Nothing problem, nothing issue. I came here, my bum is paining. I am going to Chandigarh friend. நட்பில் இதெல்லாம் சகஜம். யா ப்ரோ நம்பர் வைபோன்னு நினச்சிட்டான் போல என்ன. அல்லகை ஃப்ரெண்டுன்ட்டு. அல்லகை ஃப்ரெண்டு நல்ல பேரில். அல்லகை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஊரில். கேட்டால் வந்து அல்லகை மாதிரி இருக்கே போடுவாங்க. நட்பு அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பா வெடி சண்டிகர் ஒரு இதோடு இருக்கணும். இதாண்டா உண்மையாக இருக்கண்டா வாடா. எனி ரிலேஷன்ஷிப், நாட் இன் ஃப்ரெண்ட்ஷிப், எனி ரிலேஷன்ஷிப். அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் சொல்லிட்டேன். அவன் சொல்கிறான் இல்லை ப்ரோ செட் தட் ஒன்லி 20 லிட்டர்ஸ்னால் கூட ஆளுக்கு 5 லிட்டர் போடலாச்சு. அவனுக்கு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா 5 லிட்டர் வாங்கிக்கிறானுங்க. அதுதான் கதை. அவன் ஒருத்தன் அணைச்சிட்டு நாயை மாலை அணைச்சி விட்டாங்க. What the fuck? அணைச்சி விட்டான். அப்படியே வச்சு அணைச்சி விட்டான். நாய் ஓட்ட தெரியல. ஏபின்னு நினைக்கிறேன். ஹெச்பி தான். கழுத்து பைக் பார்த்து வாங்குறான். ஓப்பா மாதிரி கட்டு வைக்கிறான் பாருங்க. எப்படி வைக்கிறான் பாருங்க கட்டு. அவர் இஷ்டத்துக்கு வைக்கிறாரு கட்டு. ஓட்டை பண்ண வேண்டியதான். மயிறு போலீஸ் வேற இங்கே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு லாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு செல்யூட்டை போடுவோம். அதிகம் அவங்க சில நேரத்தில் பிடிச்சிடுறாங்க. என்னை பிடிச்சி எங்கேருந்து வரேன்னா எதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு சார் அப்படின்னோடனே தமிழ் தான் சார். நோ ஹிந்தி நை மாலும் சார்னு கதருவோம் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம். சீ போ வெளியேன்றுவாங்க அவங்களே. சீ வெளியே போ அப்படின்ட்டுருவாங்க. ஏன் இப்படி கத்துறானுங்க? என்ன பண்ண? இதை விட அதே ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி டிரைவிங் செய்யுதுக்கு மைண்ட் வச்சு போல. இதே லெஃப்ட் அடிக்கிறாரு. போ சொல்கிறாரு. என்ன போ சொல்லிட்டு அணைக்கிறாரு. போடுறாரு. போன்றாரு அவரு. பின்னாடி ஒருத்தர் ஹார்ன் அடிக்கிறாரு. ஒரு மாதிரி ஒரு டேஞ்சர் டிரைவிங்காக இருக்கீங்க. இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் பண்ணீங்க. சில பேர் எப்படின்னா ஒரு சில நேரத்தில் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் அடங்குவாங்களே. வெறுப்பாகும் அவங்களுக்கு. ஒரு நாள் சாயலாம் என் கண்ணில் முகம் போகுமா மனசுக்குள்ளே ஒன்று எனக்கு மனசுக்குள்ளே. திடீர்னு சூடாயிடுறாங்க. திடீர்னு நீங்கள் பட்டுன்னு சூடாயிடுறாரு. யாராவது ஒருத்தர் ஆயிடுறாங்க. கூன்றாரு திடீர்னு. இருந்தோம். भैया चंडीगढ़ ரைட்டா चंडीगढ़ நான் பார்ப்பேன். ஆக்சுவலாக நான் சண்டிகர் போக மாட்டேன். கராத் போனோம். அந்த பொண்ணு அந்த யூனிவர்சிட்டி தான் படிக்கிறான். கரட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து சண்டிகர் யூனிவர்சிட்டி தான். 81 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறேன். 2 hours 5 minutes. மணி என்ன 6, 7, 8 மணிக்கு போயிடுவேன். 8 o'clock have to drive for 2 hours. கராடுக்கு வேறு வழி இருக்கிறதா? வாட் இஸ் திஸ் ரூட்? போயிடலாம். ஏன்னா மாதிரி யாரும் வச்சுன்னு போகிறான் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக என்ன லாரிக்காரனா ஒரு இடத்துல குரூப்பாக இருந்தால் அவனுக்கு யாரும் நினச்சிக்கிறானுங்க. அதான் அது அவனுக்கு ஸ்பாட்டு போல் கொஞ்சம் பிஹேவியர்லாம் அப்படி தான் இருக்குது டக்குன்னு. ஓகே நம்ம 86 கிலோமீட்டருக்கு போயிடுவோம். கரெக்டாக தான் போவோம். ஓகே 40 1 hour 40 minutes காட்டுது. இன்னொரு 40 கிலோமீட்ரு. என்னோட கொஞ்சம் ஆஃப் ரோடு வரும் இங்கே. எப்போ வரும்னு தெரியல.
அப்புறமேட்டா ஒரு 35 கிலோமீட்டரு கரெக்டாக இருக்கும். ஓகே ஈவினிங் அப்படியே ஈவினிங் எங்கள் சன் எங்கே இருக்கு சன் செட் ஆகுது, வெயிட் ஆகுது, சன்ரைஸ் சன்செட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த கிளம்பிட வேண்டி தான். நான் பேசுறது கேட்கானே தெரில. பைக்கை வாங்குறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு என்னோடய துணியெல்லாம் துவைக்கணும். நேற்று நான் காலைல லேல போட்ட துணி இது, இன்றைக்கி நான் இறக்கிட்டேன். இங்கே இந்த துணியை தான் மறுபடியும் போட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் நான் குளிக்கல வேட்டு செம்மையாக வேர்த்துட்டு வேறு நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணால் தான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் போகும். ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்களா யாருன்னு தெரியுதா? அவன்கிட்ட சொல்லிடலாம் அன்றைக்கி. பரோ தட் டே யூ டிட் தட் நோ, யூ செட் நோ பெட்ரோல் பங்க். What? Petrol. You said no that you are not coming. You said to me that you came with me petrol, like that you said no. Yeah. You don't know that I came with you for petrol. Yeah. Then why you said like that? They said that they don't have enough petrol. That you should have tell me no. The thing was, they filled up in our bikes. That's okay, man. And after that, that you first should. of all, I asked them for 20 liters of petrol. Bro, that everything is okay. Everything is okay. It's done. Okay. If without petrol also I can manage. Okay. What they will. I'll come anyhow. That is not a problem. Then what? You should have tell me no, because. Due to the petrol. Huh? Due to the petrol. No. Not due to the petrol. Due to the shock absorber. You have tell me. They told me afterwards. I know, man, that you would have told me that you said that time what? Yeah. You came with me like for petrol, like what I exactly felt. This guy came with me, but he is self telling like that. He is self like bro, the thing behaving is, like so. We took you to take fuel only. But yeah, now you said no. That's that. But you told me that you came with me like for petrol, like that. No, what that what feels make me feels like. Something bad. Okay, leave that. Okay, what happened? I also felt that because you didn't get petrol at that time. No, I got that afterwards. Nothing problem. Nothing issue. I came here. My bum is paining. I am going to Chandigarh friend home, Karar. Repair your bike. No, I'm going to Karar. So where were you staying yesterday? I was in Tandi. I called you yesterday. So yeah, he called me Vaibo. Where is Vaibo? Vaibo is there in Chandigarh, in Manali. Why? He wanted to get his bike repaired. Manali, there is shop, Not in Manali, in Mandi. Mandi KTM, yeah. Yeah. I was also thinking about that, but I thought I can go to Chandigarh, no? It will be more easy to manage. So I'll go within 2-3 hours. Chandigarh is only 100 kilometers. 80 kilometers. Yeah. Karar itself 80 kilometers. I don't know. Like 10 kilometers. Okay, where you are going to stay next? Chandigarh. I'm going to my friend home. Okay, you send that video. Don't worry. பாய்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டேங்க. அவன் ஏதோ குருமான்றான். பரவாயில்ல விடுங்க. நட்பில் இதெல்லாம் சகஜம். யா ப்ரோ? Number. Vicky Chennai Duke 390. Okay, I saved it. Okay, sure. You send me. Okay, shall I slowly? Shall I move? Yeah, sure. My bum is paining. Yeah, sure. Karar, I have to go today. Karar? Karar. How far is Karar? 81. Karar? CKHARAR. I think Karar, Punjab. KHARAR, man. KHARAR. 81, 82. I'll go, no? Okay, bro. Here afterwards, road good, no? Any After off-road? like few kilometers. That's okay. Little is okay. Yeah. I'll move. Before sundown, I'll go. Okay? Okay, bro. Bro, it's fine. How are you? Fine, bro. Okay, you had your lunch? Okay, good. Okay, shall I move? Yeah. We'll meet there. Okay. Bro, you just, I'll text you. What? I'll text you. You send hi in that. Yeah, sure. I'll catch you there. I'm moving, bro. Bye. Bye. Take care, man. அவ்வளோதாங்க சொல்லியாச்சு, கிளம்பியாச்சு. ஆமாம், அன்றைக்கி முடிவு பண்ணது தான். ஒரு தடவை காட்டிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறமேட்டு நமக்கு செட் ஆகாது. We showed their face. அவன் அன்றைக்கே அவன் முகத்தை காண்பிட்டான். என்னென்னமோ சொல்கிறான் இப்போது. வைபோன்னு நினச்சிட்டான் போல என்ன. நல்ல கை ஃப்ரெண்டுன்ட்டு. நல்ல பேரில் நல்ல கை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஊரில். கேட்டால் வந்து அல்லகை மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க. நட்பு அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பா 80 கிலோமீட்டர் சண்டிகர் ஒரு இதோடு இருக்கணும்.
பரவாயில்லடா, இதாண்டா உண்மையாக இருக்கேன்டா, வாடா. எனி ரிலேஷன்ஷிப், நாட் இன் ஃப்ரெண்ட்ஷிப், எனி ரிலேஷன்ஷிப். அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் சொல்லிட்டேன். அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ, செட் தட் ஒன்லி 20 லிட்டர்ஸ்னால் கூட ஆளுக்கு 5 லிட்டர் போடலன்னாச்சு. அவனுக்கு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா 5 லிட்டர் வாங்கிக்கினானுங்க, அதான் கதை. அவன் பெட்ரோல் தரலாம், என்னால் வர முடியாதா? இல்லை அங்கேயே வந்து இதுவாகிடுவேண்ணா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னவோ முன்னாடி போயிடுற மாதிரி கிளம்புனானுங்க பார்த்தீங்களா விட்டுட்டு. அதான் அவனுங்களே தாண்டி வந்துட்டேன் பார்த்தீங்களா நான். அதான் அவன் வண்டி அங்கேயே வண்டியிலே இறங்கிடுச்சான். அவன் தான் சஸ்பென்ஷன் விட மாட்டேன்ட்டானே. நான் தான் அப்படியே அடிச்சு ஓட்டி வரேன் சஸ்பென்ஷன் போச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஏய் ஏன்டாடி பண்ணுறேன், சஸ்பென்ஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறது, மண்டியில் இருக்கு ஒரு KTM பைப்பு அங்கே இருக்கானா. நான் சண்டிகர் போய் பார்த்துப்பேன். மண்டிக்கும் சண்டிகருக்கு 200 கிலோமீட்டர் அவ்வளோதான். சண்டிகர் போய்ட்டு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். வண்டியில் உங்களுக்கு ஆப்ஷனே கிடைக்காது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் நிறைய ஆப்ஷன் கிடைக்கும் சண்டிகரில். கிடைக்கிற வண்டி தான் நேரம் இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் தானே. காலைல ரெடி பண்ணலாம் வண்டியை, நாளைக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணுறது தான் வண்டியை வேறு. சண்டியில் அவன் ரூம் போடுறது தான் அப்புறம் ஃபோன் பண்ணியிருக்கான் போல. ஒன்றா இருந்து போட்டுடலாமான்னு. ஓகே, நான் தான் வந்துட்டேனே. சண்டிக்கும் இங்கேயும் 150 கிலோமீட்ரு. உடம்பெல்லாம் ஆனால் வலிக்குது பயங்கரமாக. வலிச்சாச்சு, ஒரே வலிச்சிட்டோமே. நான் உனக்கு ஒரு 1 ஹவரில் கூப்பிட்றேன்டா. ஹலோ ஆயிடுச்சு. கைஸ் இங்கே பாருங்களேன், இந்த சன் உங்களுக்கு தெரியுதா? சன்செட்டு பஞ்சாப் மாதிரி ஒரு பெஸ்ட்டு சன்ரைஸ் சன்செட்டையும் நான் என் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்துட்டு. சண்டிகர் பஞ்சாப்லேயும் மாதிரி அந்த ஹரியானா எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி இறங்கிட்டு நான் கிட்டத்தட்ட இறங்கிட்டேன். பஸ் டவுன் மணாலிலேருந்து நான் இறங்கிட்டேன். 800 கிலோமீட்டர் தானே. ஆக்சுவலாக 700 கிலோமீட்டர் நேற்றுலேருந்து நான் ஓட்டியிருக்கேன் ஆஃப் ரோடு ஃபுல்லாக. அதான் லேலேருந்து 400, 500, 600 சில்லு ஓட்டியிருக்கேன். இதை பாருங்களேன் இந்த சன்னு. ஆக்சுவலாக 600 ஒரே நாளில் மேலே ஏறலாம். சுற்றி பார்த்துட்டே போகிறதுனால நமக்கு ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஆகும். கரெக்டாக 10 நாள் ஜாலியாக போகலாம் பொறுமையாக. 1.5 நாளில் இறக்கிட்டேன். பாருங்களேன், வேறு லெவலில் இல்லை சன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பஞ்சாபில் மட்டும் இந்த சன்ரைஸோட அந்த சன்செட்டு தான் அல்டிமேட்டு. பார்த்துனே இருக்கலாம் போல. இல்லை பார்த்துனே இருக்கலாம் போல் எனக்கு இருக்குது. கேமராவில் என்ன தெரியும்னு தெரியல. இல்லைன்னா அப்படியே இறங்க க்ரீனாகவும் அந்த சன் அப்படியே பக்கா வந்து இருக்கு பாருங்களேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓட்டின்னு வந்ததுக்கு வண்டியை இந்த வியூக்கே போகிறோம். ஹாப்பி. நம்ம ஃபீல்